ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் லைஃப் வித் பிரித்திகா. இன்னைக்கு உங்களோட என்ன ஷார்ட் ஷேர் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து என்னோட ஃபர்ஸ்ட் லைவ் ரெக்கார்டிங் வீடியோ இல்லையா. ஸோ அதனால என்னோட இன்ட்ரோவியும் ஒரு மிகப்பெரிய ஒரு அப்டேட் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அந்த வந்துட்டு உங்ககிட்ட ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ நான் இந்த வீடியோ மேக் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு நான் என்னோட இன்ட்ரோ அப்படின்னதும் நான் ரொம்ப நிறைய விஷயங்களால இல்லை, என் பேரு, நான் எங்க இருக்கேன், என் நேட்டிவ், இந்த மாதிரி சொல்லிட்டு நான் அப்டேட் குள்ள போயிடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் என் பேர் வந்து பிரித்திகா. நான் திருப்பூர்ல இருக்க ஃப்ரெண்ட்ஸ். நேட்டிவ் வந்து ஊட்டி. இந்த ஆல்மோஸ்ட் நான் நேட்டிவ் வந்து ஊட்டின்றது என்ன ஃபாலோ பண்ணிட்டு இருக்கவங்களுக்கும் என் வீடியோஸ் பார்க்குறவங்களுக்கும் வந்து கம்பல்சரி தெரிஞ்சிருக்கும். நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, அப்டேட் குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் வந்து ஷேர் பண்ணிடுறேன். என்னன்னா, நான் ஏன் யூடியூப்ல வந்தேன், இந்த லைன் நான் ஏன் சூஸ் பண்ணேன் அப்படின்றத நான் சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா, எனக்கு யூடியூப் அப்படின்ற விஷயம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் 2K கிட்ட இருந்தாலுமே எனக்கு வந்து யூடியூப்ல வந்து சில பேர், ஒரு 2-3 பேர்த்த வந்து நான் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன். அவங்க லைஃப் ஸ்டைல் பார்க்குறதுக்கெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். சரி, ஓகே, நம்மளும் பண்ணலாம். எனக்கு அவங்கள பார்த்துன்ட்டு இல்லாமல் என் லைஃப்ல நடந்த சில விஷயங்கள் எல்லாம் ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து யூடியூப் ஓப்பன் பண்ணேன். நான் அதாவது பர்சனல் ஐடி இல்லாமல் ப்ரொஃபஷனல் ஐடின்னு சொல்லி நம்ம யூடியூப்க்குன்னு ஒரு ஐடி வந்து ஓப்பன் பண்ணுவோம். அப்படி ஐடி ஓப்பன் பண்ணி சேனல் கிரியேட் பண்ணிட்டு கிட்டத்தட்ட 1 month ஃப்ரெண்ட்ஸ் நான் வீடியோவே போட கிடையாது. நான் யோசிச்சுட்டே இருந்தேன், யூடியூப் ஆரம்பிச்சா அது ஒரு சோஷியல் மீடியா அப்படின்ற ஒரு விஷயத்துக்குள்ள வரும்போதே நல்லதும் நடக்கும், கெட்டதும் இருக்கும். கமெண்ட்ஸ் வந்து அதே மாதிரி சேம் குட்டா இருக்கும், பேட் கமெண்ட்ஸ் வரும். அதுக்கு எல்லாமே ப்ரிப்பேர் ஆகணும். இது எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான், நான் சொல்லணும்லாம் இல்லை. ஸோ நான் நினைச்சிட்டு இருந்த விஷயங்கள் மட்டும் நான் ஷேர் பண்ணிடுறேன். எனக்கு அந்த மாதிரி யோசனைகள் நிறைய இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதனால நான் ஐடி கிரியேட் பண்ணி சேனல் ஓப்பன் பண்ணி கிட்டத்தட்ட நான் 1 month நான் வீடியோவே போட கிடையாது, யோசிச்சுட்டே இருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் இதையும் தாண்டி ஃபேமிலி மெம்பர்ஸ் என்ன எப்படி பேசுவாங்க, எப்படி எடுத்துப்பாங்க அப்படின்னு சொல்லி நிறைய யோசனை இருந்துச்சு. ஆனா அது வந்து ஒரு நாள் வந்து அது எல்லாமே மாத்திருச்சு ஃப்ரெண்ட்ஸ். பரவாயில்ல, யார் என்ன சொன்னாலும் எப்படி பேசினாலும் நம்ம என்ன நினைக்கிறோம், நமக்கான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நான் அதை பார்த்துட்டு ஒரு கிளிக் ஆச்சு, நம்ம போடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு நாள், அதாவது March 28 நைட்ல நம்ம யூடியூப்ல வீடியோ அப்லோட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் வீடியோ நான் எடிட் பண்ணி நான் எனக்கு போட்டு நான் சாங் வச்ச ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அந்த வீடியோ போட்டு ஒரு 15 minutes இருக்கும். ரிட்டன் நான் போய் பார்த்தேன். பார்க்கும்போது கிட்டத்தட்ட அது வந்து 1.3K 4Kக்கு மேல வியூஸ் போயிடுச்சு. அப்போ அது பார்த்ததும் எனக்கு ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு. சரி, நம்ம வந்து போடலாம், யூடியூப்ல வீடியோஸ் அப்லோட் பண்ணலாம். நமக்கு வந்து ரீச் ஆகிறது அப்படியே ரொம்ப பெரிய ஒரு யூடியூபரா வரணும் அப்படியெல்லாம் கிடையாது. நமக்கு எப்போ என்ன நடக்குமோ அது நடந்தா போதும். நம்மளோட வேலை என்ன, கண்டினியூவா ஒர்க் பண்ணணும், கண்டினியூவா வீடியோ போடணும், ப்ராப்பரா இருக்கணும், கண்டினியூட்டி அப்படின்றது இம்பார்ட்டன்ட். அந்த மாதிரி இருக்கிறத மட்டும் நம்ம பார்த்துட்டு போகலாம். நமக்கு நல்லது நடக்கணும்னா அதை நம்ம தேடி வந்தே சேரும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ப்ராப்பரா வீடியோ போட ஸ்டார்ட் பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது நான் யாரெல்லாம் நம்ம சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படின்னு நினைச்சனோ அவங்க எல்லாம் தான் ஃபர்ஸ்ட் அடி அடிச்சாங்க நம்மளுக்கு. அதாவது மற்றவங்க வந்து நம்மளை பேசியிருந்தாலோ கலாய்ச்சிருந்தாலோ ஏதாவது சொல்லியிருந்தாலோ நமக்கு வந்து அவ்வளோ பெருசா ஹர்ட் ஆயிருக்காது. பட் நம்ம கூடயே இருப்பாங்க, நமக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படின்னு நினைச்சவங்க வந்து நமக்கு அப்படியே ஒவ்வொரு விஷயங்களும் அவங்க வந்து ஜாலியா ஃபன்னா நம்மள்ட்ட உரிமை இருக்குன்னு தான் கலாய்க்கிறாங்க. பட் அந்த ஒவ்வொரு கலாய்ப்பும் அந்த சிரிப்பும் பாத்தீங்கன்னா, எனக்கு நானும் அந்த இடத்துல சிரிச்சுட்டு மூவ் ஆன் ஆயிடுவேன். பட் அது எனக்கு வந்து ஹர்ட் ஆகும். அப்படி இருக்கும்போது ஆனா நல்லவங்களும் இருக்காங்க, எங்க ஃபேமிலியும் சரி, ஃப்ரெண்ட்ஸ் சைடும் சரி, எனக்கு ஃபர்ஸ்ட்ல இருந்து இப்போ வரைக்கும் எனக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கவங்களும் இருக்காங்க. கலாய்ச்சிட்டு இருந்த வாயுமே சரி இப்போ எனக்கு சப்போர்ட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. நான் தப்பாலாம் சொல்லல. அவங்க வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல என் மேல இருக்க உரிமையிலையோ ஏதோ விஷயத்துல அவங்க என்ன கலாய்க்கிறாங்க, அது ஓகே தான். பட் இருந்தாலும் நான் சொல்றேன், அப்படி அப்படியெல்லாம் இருக்கும்போது நம்ம கொஞ்சம் ஹர்ட் ஆகும். அதுக்கப்புறம் சரி, ஓகே, நம்மளோட வேலையை பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன கலாய்ச்சாலும் யார் என்ன பேசினாலும் நம்ம மைண்டுக்கு என்ன தோணுது, நம்ம என்ன செய்யணுமோ அதை ப்ராப்பரா செஞ்சுட்டு போயிடணும்னு ஒரு முடிவு எடுத்து கலாய்ச்சாலும் சரி,
கலாய்ப்ப வாங்கிட்டு சிரிச்சுட்டு அந்த இடத்துல மூவ் ஆன் ஆயிட்டு மறுபடியும் நான் வந்து அந்த வீடியோ போட்டுருவேன் ஃப்ரெண்ட்ஸ். அப்படி இருக்கும்போது கிட்டத்தட்ட நான் யூடியூப் ஆரம்பிச்சு 2 months 2.5 months ஆக போகுது. அப்படி பார்த்தீங்கன்னா நான் ஒரு 20 to 25 days பார்த்தீங்கன்னா நான் ப்ராப்பரா ஒரு நாளைக்கு ஒரு ஷார்ட்ஸ், ஒரு நாள் விட்டு ஒரு நாள் லாங் வீடியோ போஸ்ட் பண்ணிட்டு இருந்தேன். நான் நேட்டிவ் போறேன்னு சொல்லி ஊருக்கு போயிருந்தேன் இல்லையா, அந்த டைம்ல எனக்கு டவர் இஷ்யூனால வீக்லி 1 வீடியோ கூட என்னால போட முடியல ஃப்ரெண்ட்ஸ். ஷார்ட்ஸும் சரி லாங் வீடியோவும் சரி என்னால போட முடியல. அங்க மிகப்பெரிய டவர் இஷ்யூ ஆயிடுச்சு. ஸோ ஆல்மோஸ்ட் ஊட்டியில ஹில் ஸ்டேஷன்ங்காட்டி ஒரு சில டைம்ல, அதாவது ஒரு சில இடத்துலதான் டவர் வந்து 5G கிடைக்கும், ஒரு சில சிம்முக்கு தான் கிடைக்கும். நம்ம வச்சிருக்க சிம்முக்கு எனக்கு கிடைக்கல. ஸோ ஓகே பரவாயில்ல, நம்ம பிளைன்ஸ் வந்துட்டு வீட்டுக்கு வந்துட்டு நம்ம போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோஸ் அங்கெல்லாம் கேப்சர் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்தேன். வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் நமக்கு 1 week கேப் ஆயிடுச்சா, மறுபடியும் நமக்கு ரொட்டீன் வர்றதுக்கு ரொம்ப நாள் ஆகும். அப்படி இருக்கும்போது இங்க வந்து கிட்டத்தட்ட 1.5 week வந்து நான் வந்து ப்ராப்பரா வீடியோ போட கிடையாது. வீக்லி 1 or 2 வீடியோஸ், ஷார்ட்ஸ் வீடியோஸும் ஒரு லாங் வீடியோ இப்படிதான் வீக்லி நான் போட்டுட்டு இருந்தேன். அதுக்கப்புறமா அப்படி இருக்கும்போது கூட பாத்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு வந்து சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து அதிகம் ஆனவங்க தவிர கம்மியாக கிடையாது. அதே மாதிரி வியூஸும் வாட்ச் ஹவர்ஸ் வந்து மந்த்லி தான் கால்குலேட் பண்ணுவாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது வியூஸும் கம்மியாகுது, வாட்ச் ஹவர்ஸ் கம்மியாகுது, ஆனால் சப்ஸ்கிரைபர்ஸ் மட்டும் அதிகம் தான் ஆனாங்க. அப்படி இருக்கும்போது சரி நமக்கு தெரிஞ்சவங்க தெரியாதவங்க நமக்கும் சப்போர்ட் பண்றதுக்கு இருக்காங்கல்ல, ஸோ அவங்களுக்காக ஒரு அப்டேட் கொடுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு என் லைஃப்ல நடக்கிற ஒரு நல்ல விஷயங்கள், நல்ல மூமெண்ட்ஸ் இதெல்லாமே ஷேர் பண்ணலாம்னு சொல்லிட்டு தான். அதனாலதான் ஃப்ரெண்ட்ஸ் வந்து நான் ஷேர் பண்றதுக்காக இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கேன். என்ன நல்ல விஷயம், என்ன அப்டேட் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எனக்கு வந்து மேரேஜ் ஃபிக்ஸ் ஆயிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஆகஸ்ட் மந்த் தான் மேரேஜ். டேட் வந்து நான் அடுத்தடுத்த வீடியோஸ்ல ஷேர் பண்றேன். இப்ப பாத்தீங்கன்னா என்னோட மேரேஜ்க்கான ப்ரீ ஒர்க் எல்லாம் இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ், அதாவது இந்த ஹால் பாக்குறது, டெக்கரேஷனு, அப்புறம் அந்த மாலை, பியூட்டிஷியனு, அந்த மாதிரி ஆல்பம், இந்த மாதிரி போட்டோகிராஃபிஸ் இதுக்கு பாத்தீங்கன்னா நம்ம அட்வான்ஸ் பே பண்ணி வச்சிட்டோம், அதெல்லாம் ஓகே. பட் வீட்டில் வந்து ப்ரிப்பேர்னா அந்த ஒயிட் வாஷ் பண்றது, அதுக்கப்புறம் இன்விடேஷன் அடிக்கிறதுக்கு கூட, அப்புறம் ஷாப்பிங்கு, அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் இருக்கும் இல்லையா, அதனால அந்த விஷயங்கள் எல்லாம் போயிட்டு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நாளையில இருந்து ஸ்டார்ட் பண்ண போறாங்க வீட்டில் ஒயிட் வாஷ் பண்றதுக்கு. நான் காமிக்கிறேன் இப்போ வீடு இப்போ எப்படி இருக்கு. இன்னைக்கு நைட் ஒரு 10 o'clock மேல வீடு எப்படி இருக்குன்னு நீங்க பாருங்க. இப்போ வந்து நான் இப்போ வீடியோ பாத்தீங்கன்னா எடுத்துட்டு இருக்க டைம் பாத்தீங்கன்னா 6:30, ஈவினிங் 6:30ல நான் இப்போ வீடியோ கேப்சர் பண்ணிட்டு இருக்கேன். நீங்க ஒரு 10 o'clock, இன்னைக்கு நைட் 10 o'clock நான் காமிக்கிறேன் வீடு எப்படி இருக்குன்னு மட்டும் பாருங்க. ஏன்னா மேல செல்ஃப்ல இருக்க பாத்திரம் எல்லாமே எடுத்து ப்ராப்பரா கீழே வச்சுட்டு ஒயிட் வாஷ் பண்றதுக்கு நாளைக்கு வரேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வீடெல்லாம் காலி பண்ணி கொடுக்கணும். நம்ம வீட்டுல குடியிருந்த ஒருத்தவங்களும் பாத்தீங்கன்னா காலி பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த வீட்டுல வந்து நம்ம வச்சுக்கலாம் பாத்திரம் எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி இப்போ அந்த ஒர்க் தான் போயிட்டு இருக்கு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒயிட் வாஷ் முடிச்ச உடனே வந்துட்டு 25 வந்து இன்விடேஷன் அடிக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில். அதுக்கான ஒர்க் பண்ணணும், ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ நமக்கு எப்படி ஒயிட் வாஷ் பண்ணி அந்தந்த பொருள் அந்தந்த இடத்துல வச்சு அரேஞ்ச்மெண்ட் பண்றதுக்கே கிட்டத்தட்ட நமக்கு 1 வீக்குக்கு மேலே ஆகிடும். அதே மாதிரி மேலே அதாவது பாத்திரங்கள் எல்லாம் வந்து வாஷ் பண்ணி வெசல் பண்ணிட்டு, அதாவது பாத்திரம் பிரிச்சு தருவாங்க அம்மாவுக்கு பாட்டி, அதாவது அம்மாவுடைய அம்மா சீதனமா கொடுத்துருப்பாங்க எங்க மம்மிக்கு. இப்ப எங்க மம்மி எங்களுக்கு சீதனமா கொடுக்குறாங்க இல்லையா, அந்த பாத்திரம் கூட இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அது எல்லாமே மேலதான் இருக்கு செல்ஃப்ஸ்ல. இப்ப அதெல்லாமே எடுத்து வாஷ் பண்ணிட்டு அதெல்லாம் ப்ராப்பரா நமக்கு விற்கணும் அப்படின்னாவே 1 week 1.5 week ஆயிடும். எப்படி இதுலயே டைம் போயிடும். ஸோ அதனால கொஞ்சம் டைம்ல தான் இருக்கு அப்படின்ட்டு ஹரிபரியா ஒர்க் போயிட்டு இருக்கு. ஸோ உங்களுக்கு 1 by 1 நான் எல்லாமே நீ ஷேர் பண்றேன். ஸோ இது வரைக்கும் எனக்கு சப்போர்ட் பண்ணிட்டு என் கூட ஸ்டார்டிங்ல இருந்து இப்போ வரைக்கும் இருக்கவங்க எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் சப்போர்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ, பாய்.